தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தாழ்வு பகுதியானது அடுத்தடுத்து உருவாக வாய்ப்புள்ளது. அது சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாகியுள்ளது. வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. வட தமிழக உள்பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மாலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வட தமிழக மற்றும் தெற்கு கர்நாடகா உள்பகுதிகளில் நிலவியது. 3ஆம் தேதி காலை கடலோர கர்நாடகா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது. இதன் காரணமாக 4ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளில் வருகிற 7ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை. அரபிக்கடல் பகுதிகளில் 4ஆம் தேதி லட்சத்தீவு பகுதிகள், அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 5ஆம் தேதி மத்திய கிழக்கு அரபிக்கடலின் தெற்கு பகுதிகள், அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 6ஆம் தேதி தெற்கு அரபிக்கடலின் மத்திய பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 7ஆம் தேதி தென்மேற்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையை பொறுத்தவரை ஓய்வெடுத்த பிறகு கனமழை அன்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அடுத்த வாரத்தில் அடுத்தடுத்து தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளது. அந்த ஒரு தாழ்வு பகுதியானது புயலாக மாறி அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகரா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். அந்த புயலுக்கான பெயர் சக்தி என பெயர் வைக்கப்படும். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் காரணமாக பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. கரூர் மாவட்டம் தோகமலை 13 சென்டிமீட்டர் பதியுள்ளது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம், ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர், திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர், சேலம் மாவட்டம் ஏற்காடு தலா 10 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி, சேலம் மாவட்டம் வாழப்பாடி ஏஆர்ஜி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகமணி கேவிகே ஏடபிள்யூஎஸ், புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புலிவரம், சேலம் மாவட்டம் சேலம் தலா 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை ஏஆர்ஜி,
திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முசிறி, கரூர் மாவட்டம் மாயனூர், நீலகிரி மாவட்டம் தாலுகா அலுவலகம் பந்தலூர் தலா 8 செமீட்டர் பதியுள்ளது. சேலம் மாவட்டம் ஆனைமடுகு அணை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர், கடலூர் மாவட்டம் பண்ருட்டி, ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம், நீலகிரி மாவட்டம் பார்க்கூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் ஏடபிள்யூஎஸ் தலா 6 செமீட்டர் பதிவுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார், கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை, சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி, சேலம் மாவட்டம் ஓமலூர், நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம், தருமபுரி மாவட்டம் தருமபுரி பிடிஓ தலா 5 செமீட்டர் பதிவுள்ளது. நீலகிரி மாவட்டம் குந்தாபாலம், சேலம் மாவட்டம் தேனிஸ்பேட்டை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு, கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையார், கரூர் மாவட்டம் பாலவிடுதி, தருமபுரி மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் வாலாஜா ரயில்வே, நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ, கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம், நீலகிரி மாவட்டம் அழகரை எஸ்டேட் தலா 4 செமீட்டர் பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வளவனூர், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், நீலகிரி மாவட்டம் நம்பியூர், கரூர் மாவட்டம் மயிலம்பட்டி, நீலகிரி மாவட்டம் மேல்பவானி, தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஏஆர்ஜி, தருமபுரி மாவட்டம் தருமபுரி, நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட், பெரம்பலூர் மாவட்டம் வேப்பத்தட்டை, வேலூர் மாவட்டம் காட்பாடி, நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, திருப்பூர் மாவட்டம் அவினாசி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி நகரம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோவில்பட்டி, நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிடிஓ, நாமக்கல் மாவட்டம் மோகனூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி, திருவண்ணாமலை மாவட்டம் சிங்கம், கரூர் மாவட்டம் கடவூர், விழுப்புரம் மாவட்டம் கேடார், விழுப்புரம் மாவட்டம் சூரப்பட்டு தலா 3 செமீட்டர் பதிவுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி, ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல், திண்டுக்கல் மாவட்டம் காமாஜிபுரம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை, நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரி எஸ்டேட், சேலம் மாவட்டம் எடப்பாடி, சேலம் மாவட்டம் கரியகோவில் அணை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம், நீலகிரி மாவட்டம் பர்லியார், நீலகிரி மாவட்டம் கெத்தி, விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர், சேலம் மாவட்டம் வீரகனூர் தலா 2 செமீட்டர் பதிவுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை, அரியலூர் மாவட்டம் அரியலூர் பிடிஓ, பெரம்பலூர் மாவட்டம் அகரம் சீர்கூர், அரியலூர் மாவட்டம் அரியலூர் ஏடபிள்யூஎஸ், நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி, நீலகிரி மாவட்டம் குன்னூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி, ஈரோடு மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு, விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர், விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஏடபிள்யூஎஸ், கடலூர் மாவட்டம் லக்கூர், திண்டுக்கல் மாவட்டம் நத்தனம் ஏடபிள்யூஎஸ், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுத்தாறு அணை பொதுப்பணித்துறை, செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுகா அலுவலகம், சென்னை மாவட்டம் பெரம்பூர், திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி, கடலூர் மாவட்டம் தொழுதூர், சிவகங்கை மாவட்டம் பயணியர் விடுதி சிவகங்கை, ஈரோடு மாவட்டம் பவானி தலா 1 செமீட்டர் பதிவுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இனி அடுத்த வரக்கூடிய நாட்களில் மழையானது ஓய்வெடுத்த பிறகு பகலில் வெயில் அதிகரிக்க காணப்படும். அது மட்டுமில்லாமல் அடுத்த வாரத்தில் அடுத்தடுத்து தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளது. அந்த தாழ்வு பகுதியானது புயலாக மாறி அதற்கான பெயர் சக்தி என பெயர் வைக்கப்படும். அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகராத சொல்லி இனி அடுத்த வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.